சர்க்கரை நோயாளியா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல நம்ம எதா இருந்தாலும் காலையில இட்லி, தோசை, மதியானம் ரைஸ்ன்ட்டு நம்ம பழக்கத்த நம்ம மாத்திக்கிற மாரியே கிடையாது. ஸோ இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா, சர்க்கரை நோயாளிகள் எந்த மாரியான டயட்ட ஃபாலோ பண்ணணும்? டயட்னா டயட் சார்ட்லாம் ஒண்ணும் குடுக்கலங்க. அதாவது என்ன சாப்பாடு நீங்க மாத்தி சாப்பிடலாம் அப்படின்றத அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். அதுக்கு எக்ஸாம்பிளா நானே அத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா நமக்கு வந்து சாப்பாட மாத்தி சாப்பிடுறதுல என்ன பிரச்சனைன்னா, சாப்பாடு டேஸ்ட்ட வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒயிட் ரைஸ்ல சாப்பிடுறதுக்கும், மத்த மில்லட்ல வர ரைஸ்ல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒயிட் ரைஸ்ல சாப்பிடும்போது, நமக்கு அந்த இட்லி தோசையா இருக்கட்டும், இல்ல வந்து ரைஸ் சாம்பார் சாதமா, தயிர் சாதமோ இந்த மாரி சாப்பிடுறதும் நமக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டுக்கே நம்ம பழகிட்டோம். இப்ப திடீர்னு டேஸ்ட்ட மாத்தணும்னா, அது ரொம்ப நாளுக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் பேட்டர்ன்ஸ் என்னென்ன? அதாவது இட்லி தோசையே நீங்க சாப்பிடலாம். ஆனா ஒயிட் ரைஸ்ல கிடையாது. அது எப்படி? என்னென்ன ஃபுட் இருக்கு? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? அப்படின்றதையும் நான் டேஸ்ட் பண்ணி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ நீங்க தாராளமா ஒயிட் ரைஸ்க்கு பதில் மில்லட்ல வரக்கூடிய, இல்ல ப்ரவுன் ரைஸ்ல வரக்கூடிய, இல்ல வேற என்னென்ன ஐடியாஸ் இருக்கு? என்னென்ன தோசை, இட்லி எல்லாம் நம்ம சாப்பிடலாம்? வெள்ள சாதம் இல்லாம, வெள்ள அரிசியில இருந்து வராம, அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். வாங்க என்னென்ன ஃபுட் இருக்கு? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? இத நம்ம வாழ்க்கையில தினமும் சாப்பிட முடியுமா? அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கான டயட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடலாம், இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, கிளிசமிக் இண்டெக்ஸ். கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற உணவானது உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை எப்படி அதிகப்படுத்தும் அப்படின்றத வச்சு தான் இந்த உணவு நீங்க சாப்பிடலாம், இதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பரை பொறுத்து, அதாவது 0ல இருந்து 55 வரைக்கும் கிளிசமிக் இண்டெக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, அது எல்லாமே லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ல வரும். லோ கிளிசமிக் இண்டெக்ஸ்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கொஞ்சமா உயர்த்தும் அப்படின்னு அர்த்தம். இதுவே மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். எப்படின்னா அந்த 0ல இருந்து 55 சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது 56ல இருந்து கிளிசமிக் இண்டெக்ஸ்ல 69 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து மீடியம் கிளிசமிக் இண்டெக்ஸ் கீழே வரும். அதுவே 69க்கு மேல 70ல இருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே ஹை கிளிசமிக் இண்டெக்ஸ்க்குள்ள வரும். ஸோ இந்த கிளிசமிக் இண்டெக்ஸை வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்த்தமா உயர்த்தாதான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயை எளிமையாவே நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை அரிசியில வரக்கூடிய சாப்பாடு. நான் அதுக்காக வெள்ளை அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. ஏன் வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்னா, வெள்ளை அரிசி வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு ஈஸி. செரிக்கிறதுக்கு ஈஸி. நீங்க ஒருவேளை கோதுமையோ, இல்ல ராகியோ, இல்ல மில்லட்டோ சாப்பிடுறீங்கன்னா, அது செரிக்கிறதுக்கு கஷ்டம். செரிமான பிரச்சனை இருக்கக்கூடிய வயதானவர்கள் சில நேரங்கள் வெள்ளை அரிசியை எடுத்துக்கலாம். அது தப்பு இல்ல. ஆனா குறைஞ்ச அளவு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம். இதுவே செரிமான பிரச்சனை எல்லாம் இல்ல. ஆனா சுகர் பிரச்சனை. அதாவது இந்த நீரிழிவு நோயால நீங்க ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நீரிழிவு நோய் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நமக்கு உடம்புல புண்கள் ஏற்பட்டா சரியாகாது. அது மாரி நரம்பு பிரச்சனைகள் வரும், கை, கால் வலிகள் வரும், உடற்சோர்வு வரும். அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை நோயானது மத்த எல்லா நோய்களையும் நம்மள ஈஸியா தாக்குறதுக்கு வழிவகை செய்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் இந்த நீரிழிவு நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தல அப்படின்னா, இது பலவிதமான பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த நீரிழிவு நோயானது ஒரு நோய் கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். அதாவது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உடம்புல இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா, சுரக்கக்கூடிய இன்சுலினை நம்ம உடம்பால பயன்படுத்திக்க முடியல அப்படின்றதுதான் வந்து நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல டைப் 2 டயபெட்டிஸ்க்கான ரெமிடிஸை தான் சொல்லப் போறேன். டைப் 1 டயபெட்டிக் பேஷண்ட் யாருமே ஃபாலோ பண்ணலாம். இது ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பே உடம்புல இருக்காது. அதனால நீங்க இன்சுலின் எடுத்துதான் ஆகணும். உங்களோட பிரச்சனை வந்து வேற மாதிரியானது. ஆனா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படி இல்ல. நம்ம தான் நம்ம உடம்ப வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர வராம, அதாவது நம்ம வாழ்க்கை முறையை மாத்துறதன் மூலியமா இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். இல்ல இந்த தொந்தரவு அதிகமா இருந்ததுன்னா, அதை நீங்க கட்டுப்படுத்தி உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம்? ரத்தத்துல சர்க்கரை அளவை அதிகப்படுத்தாத உணவுகள் என்னென்ன? அத நான் இப்போ சாப்பிட்டே அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஏன்னா நம்ம உணவுகள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்தா அதை தினந்தோறும் சாப்பிட்டு கடைபிடிக்க முடியும். டேஸ்ட் சரியில்லைன்னா 4 நாள் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். 5வது நாள் நம்ம உடம்பு அதை ஏத்துக்காது. சரி, இதை வேற கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நகர்த்தி வச்சுட்டு நம்ம யூஸ்வலா நமக்கு பிடிச்ச இட்லி தோசையோ இல்ல வந்து ஒயிட் ரைஸையோ நம்ம வந்து சாப்பிடுறோம். அதை தவிர்த்துட்டு ஒயிட் ரைஸ்னால உருவாக்கப்படாத உணவுகளை நம்ம சாப்பிட முடியும். அது உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த மாதிரியான உணவுகள் என்னென்னன்றதை இப்ப நான் சாப்பிட்டே காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இட்லி தோசைக்கு மாற்றான ஒரு உணவுல நீங்க பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்றதுக்கு ராகி தோசை. இந்த ராகி தோசை வந்து பாத்தீங்கன்னா, ராகில வந்து பாலை விட அதிகமான கால்சியம் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. கால்சியம் சத்து உங்க எலும்புகளுக்கு நல்லது. சர்க்கரை நோயாளிகள் ராகி அதிக அளவு பயன்படுத்துங்க. நிறைய பேருக்கு தெரியும் ராகி தோசை, ராகி இட்லி எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி சாப்பிடலனாலும் இனிமே அதை பழகிக்கோங்க. ஸோ இது ராகி தோசை. உங்களுக்கே நிறைய பேருக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ராகி தோசையோட டேஸ்ட் வந்து நானும் சாப்பிட்டு பார்த்துறேன்.
அடிக்கடி சாப்பிட்றது தான், இது ஒன்றும் புது இது உணவு கிடையாது. டேஸ்ட் வைஸ் ராகி தோசை சூப்பராக தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த உணவு இப்போ வந்து சாப்பிட போகிற உணவு வந்து வரகு பொங்கல். நம்மளால பொங்கல் சாப்பிடாம இருக்கவே முடியாது. அது ஒயிட் ரைஸில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வரகு அரிசியில் சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். வரகு அரிசி நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன். பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மில்லட் வகைகளே வந்து நீங்கள் ஈஸியாக ஒயிட் ரைஸ்க்கு ஈக்குவலாக டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரகு தாங்க. வரகுல நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த உணவு அடுத்தது சம்பா கோதுமை கிச்சடி. ஸோ இதுவும் வந்து டிஃபன் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் இட்லி தோசைக்கு பதில் சம்பா கோதுமை கிச்சடியும் சாப்பிடலாம். இதுவும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. ஸோ ஒயிட் ரைஸை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த உணவுகள்லாம் நான் காட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா டேஸ்ட் தான் நமக்கு பிரச்சனையே. ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ண முடியாத காரணம் டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து காஸ்ட். விலை ஒரு பிரச்சனை இருக்குதான். பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நோய்களுக்கு செலவு பண்ணுறதை விட உணவுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லது. அடுத்தது ராகி சேமியா. இதுவும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதையும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். சாரி, சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ போடுறது சாரி. பட் ஆனால் டேஸ்ட் பண்ணி சொல்லணும் இல்லைங்களா உங்களுக்கு. அட்லீஸ்ட் இதை வச்சாவது நான் உங்களை ஒரு தூண்டி விட்டு ஒயிட் ரைஸுக்கு பதில் இதெல்லாம் சாப்பிட வைக்கலாம்ல. இதுதான் ஒரு முயற்சி. ஸோ அடுத்த உணவு அடுத்து வந்து மில்லட் கஞ்சி. இதையும் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மில்லட் கஞ்சினா எல்லா மில்லட்டுமே, திணை, குதிரவாளி, சாமை, வரகு, மாப்பிள சம்பா அரிசி, ப்ரௌன் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா, நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி ரெடி பண்ண ஒரு மாவில் இந்த கஞ்சை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த திணையோட இது வந்து வருது, ஃப்ளேவர் வந்து. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் வைஸ் மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னால் நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. சரி, ஓகே. அடுத்த உணவு என்ன உணவு, அடுத்து அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். லஞ்ச் டைமில் நம்ம சாப்பிட்றதுக்கு புதினாவும் திணை அரிசியும் போட்டு ஒரு ரைஸு, இது குக்கரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. நம்ம யூஸ்வல் ஒயிட் ரைஸில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம இதை பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது அப்சல்யூட்லி டேஸ்ட் சூப்பர், பக்கா. நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ சமைச்சு பழக தான் அது டேஸ்ட்டாக சமைக்க தெரியும். பட் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டதால எங்களால் ஈஸியாகவே டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட முடியுது. ஸோ அடுத்தது இந்த ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதில் என்னென்ன அரிசி கலந்துருக்கோம்னா, இந்த தோசையை செய்கிறதுக்கு ப்ரௌன் ரைஸும் மாப்பிள சம்பா ரைஸும் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் உளுந்து போட்டு இந்த தோசையை செஞ்சுருக்கோம். அப்படியே இதே மாவுலேயே வந்து இட்லியும் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் இந்த தோசையும் இட்லியும் எப்படி இருக்குது, ஏன்னா தோசை இட்லி தான் நமக்கு மெயின் டிஃபன் காலையில் நைட்டுக்கு. ஸோ அது எப்படி இருக்குது, உருளைக்கிழங்கு லைட்டாக சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு குருமா மாதிரி இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி டேஸ்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு இட்லியை டேஸ்ட் பண்ணுறேன். இட்லி சின்ன இட்லி தான். ஸோ இட்லியை டேஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறது செய்கிறீங்களா சட்னிலாம், அதுலேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல சட்னி நல்ல குருமா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தோசை பார்த்துருவோம். ப்ரௌன் ரைஸ் மாப்பிள சம்பா ரைஸில் செஞ்ச தோசை, இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ சொல்கிறேன். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தோசையும் சரி இட்லியும் சரி டேஸ்ட்டில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக ஒயிட் ரைஸில் செய்கிற இட்லி மற்றும் தோசைக்கு பதில் பயன்படுத்தலாம். அடுத்த உணவு ஃபஸ்ட்டு இட்லி அஸ் யூஷுவல். இது வந்து பச்சை பயிரில் பண்ணது. பச்சை பயிறு ப்ளஸ் வந்து உளுந்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணது மாவு. ஸோ அது கூட வந்து இது தாளிச்சதுக்கு வந்து கடலப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன சாப்பிட்டோன்னு கரெக்டாக சொல்லணும்ல. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. டேஸ்ட் வைஸ் இது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சாப்பிடலாம், ஒரு ஆவரேஜ் டேஸ்ட் தான். பச்சை பயிரில் அந்த பச்சை பயிரோட எஃபெக்ட் வருது. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரில் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசைக்கு சேஞ்ச் ஒன்று கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ற ரைஸ் வந்து நீங்கள் ஒரு பவுல் கம்மியான ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை மதியமும் ஒயிட் ரைஸ் அப்படின்னும் போது தான் மூணுமே ஒயிட் ரைஸ்லேருந்து வர்றது தாங்க, வெள்ளை அரிசியிலேருந்து வர சாப்பாடு தான். அப்போ தான் நமக்கு சுகர் வந்து ஸ்பைக் ஆகுமே தவிர, ஏதாவது ஒரு வேளை கொஞ்சமாக சாப்பிட்டு அது கூட நிறைய காய்கறி, ஏன்னா மதிய நேரத்தில் நம்ம நிறைய பொரியல் சாப்பிடுவோம். பட் காலையில் நைட்டு டிஃபன் கூட வந்து எந்த பொரியல் எந்த காய்கறியுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி சிம்பிள் கார்ப்ஸ் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செரிக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த பச்சைப்பயிறு தோசையிலலாம் வந்து புரோட்டீன் அதிகம். ஸோ புரோட்டீன் உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிரும். ராகில கால்சியம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலயுமே ஒவ்வொரு சத்து உங்களுக்கு கிடைக்கும்போது, ஸோ அந்த உணவு வந்து உங்க சர்க்கரை அளவையே உயர்த்தாது. அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்தும் நல்லது. சரி, இப்ப தோசை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தோசை பக்காவா இருக்கு. ஸோ இட்லிய விட வந்து எனக்கு பொதுவாவே எனக்கு இட்லி பிடிக்காது. அது அடுத்த விஷயம். ஆக்சுவலி இதுக்கு இன்னும் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் நான் குருமா போட்டதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. பச்சை பயிறுல தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி செய்யாதீங்க. ஏன்னா டேஸ்ட்ல ரொம்ப அடி வாங்குது. ஸோ தோசையில உங்களுக்கு இப்ப இந்த ப்ரவுன் ரைஸ் தோசை இருக்கு, ரெட் ரைஸ் தோசை இருக்கு, பச்சை பயிறு தோசை இருக்கு, ராகி தோசை இருக்கு. 4 டைப் ஆஃப் தோசை சொல்லிட்டேன். இட்லியும் அதே மாரி 4 டைப்லயுமே நீங்க இட்லி பண்ணிக்கலாம். அதே மாரி ரைஸ் பார்த்தீங்கன்னா, வரகு ரைஸ்ல தயிர் சாதம் சாப்பிடலாம், சாம்பார் சாதம், பிஸ்மில்லாபாத் மாரி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாரி அதுலயும் உங்களுக்கு நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. மதிய லஞ்சுக்கு சொல்றேன். தயிர் சாதம், சாம்பார் சாதம் நம்ம சாப்பிடுறோம்னா அது சாப்பிடலாம். இல்ல நான்வெஜ் பண்ணணும், பிரியாணி பண்ணணும்னா, இல்ல அந்த அளவுக்கு அது பிரியாணிலாம் நாங்க சாப்பிட்டுருக்கோம் இதுல பண்ணி. பட் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. பட் ஆனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு இது எல்லாமே ஓகேவா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்கள வந்து சேர்றதுக்கு பிசியோபிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல நான் சொல்லியிருக்க உணவுகள், ஆ இத நான் சாப்பிட்டு பார்த்து சொன்ன இந்த டேஸ்ட்ட பத்தின விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இத நீங்க பார்த்ததோட நிறுத்தாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மாரி உணவு வகைகள மாத்துறதன் மூலியமா லைஃப் ஸ்டைல் டிஸார்டரான சர்க்கரை நோய குறைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். இதோட பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும்.